மாயா மலர் ஒரு மாயமிகுந்த காதல் கதை. காலப்பெரும் காடு ஒன்றில் ஒளிரும் மலர்களும் இசைபோல் இசைக்கும் காற்றும் நிறைந்தது. அந்த காட்டின் நடுவே இருந்தது ஒரு மர்மமான கிராமம் மருவில். இந்த கிராமத்தில் இருந்தாள் மாயா, ஒரு மாயவித்தையாளர். பிறவியிலிருந்தே தனக்குள் ஒருவித மாயத்திறன் இருந்தது. கைகளை நெகிழ்த்தால் மலர்கள் பூக்கும், பார்வையால் பனித்துளிகள் உருவாகும். ஆனால் அவளுக்கு ஒரு கவலை, அவளது மாயத்தில் உண்மையான காதலை காண இயலாது. ஒரு நாள் வனத்தில் இருந்து ஒரு வெண்ணிற குதிரையில் ஒரு புதுமுகம் வந்தான். அவன் பெயர் ஆதி. அவன் ஓர் இசைக்கலைஞன். உயிரோடு பேசும் மாதிரி அவனது புளூட்டிசை. அந்த இசையை கேட்டு கூட மரங்கள் கூட நடனமாடும். மாயா அவனை முதலில் கண்ட நொடியிலேயே அவளது மாயை கட்டுப்படுத்த முடியவில்லை. அவளது இதயம் ஒலி எழுப்பியது, இது மாயமல்ல, உண்மையான காதல். ஆதிக்கு மாயா ஒரு மர்மமயமான அழகு. அவளிடம் இருந்த ஒளியே அவன் இசைக்கு உயிர் அளிக்கிறது போல் தோன்றியது. இருவரும் பேசிக்கொண்டு வர மெல்ல காதல் மலரத் தொடங்கியது. ஆனால் ஒரு ரகசியம் இருந்தது. மாயா ஒரு சாபம் பெற்றவள். அவள் உண்மையாக காதலிக்கும் நாளில் அவளது மாயத்திறன் நழுவிப் போய்விடும். இது அவளது குடும்பத்தின் மாயமரபு. அவளால் இருவருக்குள் ஏற்படும் உணர்வுகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை. ஒரு நாள் இரவில் பூனைகிற வெள்ளி நிலவின் கீழ் அவள் ஆதியிடம் உண்மையை சொன்னாள். ஆதி மெல்ல புன்னகை செய்தான். மாயா, உன்னிடம் மாயை இருந்தால்தான் காதலிக்கவில்லை. உன்னிடம் உயிர் இருக்கிறது, அதுதான் எனக்கு போதும். மாயா கண்ணீர் வடித்தாள். அடுத்த நொடியே அவள் ஒளி மங்கியது. மலர்களும் சுருங்கின. அவளது மாயம் போனது. ஆனால் அதே நேரத்தில் ஆதியின் இசை ஒலிக்கத் தொடங்கியது. அந்த இசை மாயாவிற்கு புத்துயிர் கொடுத்தது. அவளது மாயத்திறன் இல்லாமல் கூட அவள் ஆன்மாவின் ஒளி மேலெழுந்தது. மாயமும் இல்லாமல் வார்த்தையும் இல்லாமல் அவளின் புன்னகை மட்டும் இருந்தது. ஆனால் அதில் உண்மையான காதலின் மாயம் இருந்தது.